ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் 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 என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தெய்வீக மகிமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தவரே, நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராகவே எங்களுக்கு இருக்கிறதற்காக நன்றி. இந்த உயிர்த்தெழுந்த நாளின் இந்த காலையிலும் நோக்கி பார்ப்பதற்கு உம்முடைய அடியார்கள் மேல் நீர் இரக்கம் வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். அருமையாய் கொண்டு வந்த எல்லாருக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். சமீபத்திலும் தூரத்திலும் எல்லாம் பிள்ளைகளை ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தீங்களே, உங்களுடைய முகத்தை இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்றைக்கு மரியாள் பார்க்க முடியாதபடி அவள் தலை குனிந்து வெட்கப்பட்டிருந்த பொழுதிலும் கூட, மரியாளே ஏன் கலங்குகிறாய் என்று அவளை பார்த்து அவளோடு பேசி அவளுக்கு தன்னுடைய தரிசனத்தை முதலாவது கொடுத்து, ஆண்டவரே நீ போ, உங்களுக்கு முன்பாக நான் கலிலேயாவுக்கு போகிறேன்னு சொல்லி ஆண்டவரே அவளை ஆறுதல் படுத்தி அனுப்புனீங்களே. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், தலை குனிந்து நிற்கிற நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சத்தத்தை நீங்கள் விளங்க பண்ணி அவர்களை பார்த்து அவர்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து அவர்களை இன்னைக்கு பலப்படுத்தி நம்பிக்கையோடு நீங்கள் உம்முடைய சமூகத்திலிருந்து அனுப்பணுமேனு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆராதனை ஒரு ஆசீர்வாதமாக வருவதாக, ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆராதனை ஒரு ஆசீர்வாதத்தின் ஆராதனையாக இருப்பதாக, பொல்லாத சத்ருவின் சகல தடைகளும் இன்றைக்கு உடைந்து போகட்டும் அப்பா. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயமங்கே என்று சொல்லத்தக்கதாக எல்லா மரணத்தின் கூறுகளும் எல்லா பாதாளத்தின் வல்லமைகளும் ஆண்டவரை இன்றைக்கும் ஆண்டவரை எங்களை எதிர்த்து நிற்கிற தடையாய் நிற்கிற எல்லா தடைகளும் அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க நாமத்தினாலே அது மாறி போவதாக ராஜா. நீர் உடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. வானம் இன்றைக்கு திறக்கப்படட்டும் அப்பா. பாதாளம் இன்றைக்கு தோற்று போகட்டும். தேவ மகிமை இந்த இடத்துல வெளிப்படுவதாக. ஆராதனையில் கலந்து கொள்கிற, ஆராதனையில் இணைந்து கொள்கிற அத்தனை பேர் மேலும் உடைய கிருபையின் மாறாத பிரசன்னம் இன்றைக்கு நிரப்புவதாக. ஆண்டவரே எங்களிடத்திலே என்று சொல்வதற்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. உடைய திருப்பாதத்திலேயே நாங்கள் எங்களை வைக்கிறோம், படைக்கிறோம். நீர் மகிமைப்படும், காத்துக்கொள்ளும். சகல துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் ஆராதனையும் உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். சேர்ந்து சொல்லுங்கள் ஆமேன். அவருடைய அன்பு பெரியது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆமேன். அவர் மரித்த தேவனை நாம் ஆராதிக்கவில்லை, அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அதனால தான் ஆமேன் அவர் நம்மை பார்த்து கொள்வார். ஒரு பக்தன் சொன்னான், என் ஆண்டவர் ஜீவிக்கிறபடினாலே நானும் என்ன செய்வேன்? ஜீவிப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா தேவைகளை அவர் சந்திப்பார். நம்முடைய நெருக்கங்களை அவர் நிச்சயமாக மாற்றுவார். நம்முடைய இக்கட்டுகளிலே அவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய தேவைகளிலே அவர் நமக்கு போதுமானவராய் இருப்பார். ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலாய் அவர் நமக்கும் ஜெயம் தருவார். நம்ம இந்த காலையிலே சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு. ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல். மறுபடியும் சொல்லுங்க பாப்போம். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. விண்ணுலகு உயர்ந்தோ, உன்னதம் சீரந்தோ, நித்திரனே சுக பத்திரமருளும். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சீரந்தோ. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சீரந்தோ. சாபமே தீர்த்தோ சத்குருநாதன், சஞ்சல
சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார் அருள் மிக அழிப்பார் அம்பரந்தனில் எனக்காய் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார் அருள் மிக அழிப்பார் அம்பரந்தனில் எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார். மோட்ச வழி சத்தியம் வாசல் உயிரனும். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் புடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன்னி பழிப்பார் பாக்கியம் கொடுப்பார். பரம பதவியினுள் என்னை எடுப்பார். என் மீட்பர் கரங்களை தட்டி இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. அல்லேலூயா. உங்கள் ஆத்மாவை பார்த்து இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறதால் எனக்கு எந்த குறையும் ஆண்டவர் என்ன செய்யலை, வைக்கலை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த சூனமியாள் சொல்லுகிறாள், ஆமென், என் ஜனத்தின் நடுவில் நான் என்ன செய்கிறேன், சுகமாய் தங்கி இருக்கிறேன். காரணம், என் ஆண்டவர் என்னோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். அது எனக்கு ஒரு குறைவில்லை, அது எனக்கு ஒரு நெருக்கடியும் தரல, எனக்கு அது ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்டாகவும் தெரியல. ஒன்றே ஒன்று, ஆமேன், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அதனால தான் அந்த மாடியில் அந்த மீட்பருக்கு ஒரு இடத்த கொடுத்த, அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு இடத்த கொடுத்து பத்திரமா பார்த்துட்டு இருக்கிற அவளுக்கு தெரியும் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமேன். நான் சுனமியாளை குறித்து அந்த சரித்திரத்தில் படிக்கும்போது ஆச்சரியப்பட்டேன். அதுக்கு பிறகு தேசத்தில் ஒரு பஞ்சம், எல்லாரும் தேசத்தை விட்டு திரும்பி போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் அவங்க சொத்துகள், அவங்களுடைய எல்லா காரியத்தை விட்டுட்டு போயிட்டு திரும்பி வந்தாங்க. பின்பு வந்த அந்த அரசன் விசாரித்து பார்க்கும்பொழுது தேவ மனிதனை பராமரித்த ஒரு ஸ்திரீ என்பதை அவன் அறிந்து என்ன செய்தானு தெரியுமா, அவளுக்கு வேண்டி எல்லாவற்றையும் அவளுக்கு திரும்ப கொடுத்தான். நாம் சந்தோஷமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிற தேவன். சில குறைவுகள் வரலாம், சில பிரச்சனைகள் வரலாம், சில நெருக்கடிகள் வரலாம், ஆனால் அது எல்லாவற்றுக்கும் மேலும் அவர் இன்றைக்கு நமக்கு ஜெயம் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆசி செய்திடுவார், அருள் மிக அளிப்பாராம். ஆமென். அம்பரம் தனில் பரலோகத்தில் எனக்காக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், தேவ சமூகத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறார். நமக்கு வருகிற மோசங்களை அவர் மறைப்பார், நமக்கு முன்பாக அவர் நடப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக மோட்ச வழியை, சத்தியம் வாசல், அந்த உயிர் என்கிற வழியிலே என்னை அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. கவலைகளையும் தீர்ப்பார், என் கண்ணீரை துடைப்பார், கடைசி மட்டும் என்னை அவர் கைவிட மாட்டார். எனக்கு பாவ மன்னிப்பையும் பாக்கியத்தையும் கொடுத்து பரம பதவியினுள் என்னை சேர்ப்பார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நல்ல கரங்களை நல்ல தட்டி இந்த காலையில் ஹல்லேலூயா. ஆசி செய்திடுவார், அருள்முக அழிப்பார், அம்பரம் தனில எனக்காய் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார், அருள்மிகு அழிப்பார், அம்பரம் தனில எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார், மோட்ச வழி சத்தியம் வாசம் உயிரனும். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல். கடைசியாக, கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கவலைகள்
என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் என்ன குறை உண்டு நீ. கடைசியாக என்னுயிர் மீட்க, என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தார். என்னோடு இருக்கவே எழுந்திருந்தார். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ. என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. விண்ணுலகு உயர்ந்தோ உன்னதம் சிறந்தோ. நித்திர நீ சுக பத்திரமருளும். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. அல்லேலூயா. அவர் உயிரோடு கூட இருந்தால் ஒரு குறையில்லாமல் நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. எப்படி பிரதர் இது நடக்கும்? அவருடைய வார்த்தைகள் என்ன உண்டு? ஜீவன் உண்டு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அப்படியே நடத்த போகிறார், அப்படியே ஆசீர்வதிக்க போகிறார். பிரைஸ் காட். எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்பதற்காக. பிரைஸ் காட். நாம் எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ஆமென். ஜெயித்தாரே, அவர் ஜெயித்தாரே, சாத்தானையும் மரணத்தையும் அவர் ஜெயித்தாரே. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து நல்ல சந்தோஷமாய் ஹல்லேலூயா. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு சாத்தானை ஜெயித்தாரே. சொல்லுங்க. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. வானலத்தோ பூதலத்தோ எல்லா முழங்கால் முடங்கிடுமே. வானலத்தோ பூதலத்தோ எல்லா நாவும் மறி. ஜெயித்தாரே 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 இயேசு சாத்தானை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே மரணத்தை ஜெயித்தாரே. நமக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே. சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினாரே. சொல்லுங்க. நமக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே. சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுதலை. என்ன செய்ய போகிறீர்கள்? கைதட்டி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவே. சொல்லி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவே. வானலத்தோ பூதலத்தோ எல்லா முழங்கால் உடைந்திடுவே. வானலத்தோ பூதலத்தோ எல்லா நாவும் அவர் ஜெயித்தது. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு சாத்தானை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. எல்லா இடங்களில் நம்மை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறார். மரண வாசனை எடுத்து விட்டு ஜீவ வாசனை கொடுத்தாரே. எல்லா இடங்களில் நம்மை கொண்டு சொல்லுங்க. வெற்றி சிறக்க பண்ணுகிறார். மரண வாசனை எடுத்து விட்டு ஜீவ வாசனை கொடுத்து விட்டார். எல்லாரும் எல்லாரும் இயேசு ராஜாதி ராஜாவே. நன்றி சொல்லி சொல்லுங்க. நன்றி சொல்லி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவே. கைதட்டி பாடிடுவோம். கைதட்டி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவே. நன்றி சொல்லி சொல்லுங்க. நன்றி சொல்லி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவே. வானலத்தோ வானலத்தோ பூதலத்தோ எல்லா
சந்தோஷமா? ஆமென். கர்த்தர் இப்பொழுது எனக்காக ஜெயிச்சது மாதிரி நீங்க பாடுங்க. ஆராதிக்கிற பொழுது ஒரு வெற்றி வரட்டும். ஜீவனுள்ள கல்லாய் மாறி மகிமையின் ஆலயம் கட்டுகிறா. இந்த கல்லின் மேல் போதுகிறவன் நொறுங்கி நொறுங்கி போவானே. சொல்லுங்க. ஜீவனுள்ள கல்லாய் மாறி மகிமையின் ஆலயம் கட்டுகிறா. இந்த கல்லின் மேல் போதுகிறவன் நொறுங்கி நொறுங்கி போவானே. கைதட்டி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவ. நன்றி சொல்லி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவ. வானலத்தோ பூதலத்தோ எல்லாம் முழங்கால் முடங்கிடுமே. ஓஹோ ஆமென். எல்லா நாவும் அறிக்கையிடும் ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு சாத்தானை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. மரண பயத்தில் இருந்த நம்மை முற்றிலும் விடுதலையாக்கினாரே. மரணத்தின் ஊரை சிலுவையிலே உடைத்து ஜெயித்து எழுந்தாரே. மரண பயத்தில் இருந்த நம்மை முற்றிலும் விடுதலையாக்கினாரே. மரணத்தின் ஊரை சிலுவையிலே உடைத்து ஜெயித்து எழுந்தாரே. கைதட்டி சொல்லுங்க. கைதட்டி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவ. நன்றி சொல்லி சொல்லுங்க. நன்றி சொல்லி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவ. வானலத்தோ பூதலத்தோ எல்லாம் முழங்கால் முடங்கிடுமே. வானலத்தோ பூதலத்தோ எல்லா நாவும் ஜெயித்தாரே ஜெயித்தாரே சாத்தானை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே மரணத்தை ஜெயித்தாரே. கொலோசியர்ல வாசிக்கிறோம். நமக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்தை என்ன செய்தாராம்? அவர் குலைத்து போட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது சொல்லுது, சிலுவையின் மேலே என்ன செய்தார்? அதை ஆணி அடைத்து நமக்காக அவர் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை கையெழுத்துகள் நமக்காக போடப்பட்டிருந்தாலும், ஆமென், எத்தனை எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும், எத்தனை எதிரான சட்டங்கள் வந்தாலும் அதை குலைத்து போட்டு அதை சிலுவையிலே ஆணி அடித்து, ஆமென், இன்றைக்கும் வெற்றி சிறக்கிற ஒரு ஆண்டவரைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கி அந்த ஒரு வரியை பாடப்போகிறோம். நமக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே, சத்துருவினின் கையினின்று என்னையும் ஆண்டவர் விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கரங்களை தட்டி ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு எதிராய் எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே, சத்துருவின் கையில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கினாரே. நமக்கு எதிராய் எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே, சத்துருவின் கையில் இருந்து நம்மை விடுதலையாக்கியே. கைதட்டி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவ. நன்றி சொல்லி சொல்லுங்கள். நன்றி சொல்லி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவ. கைதட்டி சொல்லுங்கள். கைதட்டி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவ. நன்றி சொல்லி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவ. வானலத்தோ வானலத்தோ பூதலத்தோ எல்லாம் முழங்கால் முடங்கிடுமே. வானலத்தோ பூதலத்தோ எல்லா நாவும் அறிக்கையிடும். ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு சாத்தானை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே 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 இயேசு சாத்தானை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். ஆமென். பிசாசு என்ன செய்திருக்கிறான்? தோத்திருக்கிறான். எனக்கு கூட இன்னைக்கு காலைல ஆராதிக்க முடியுமா அப்படின்னு பெரிய கேள்வியே இருந்துச்சு. ஏன்னா த்ரோட்டெல்லாம்
ஒரு ஜிகர்தண்டாவிலேயே எல்லாம் அடைஞ்சிருச்சு. மதுரையில் போய் 3 நாள் இருந்தபோது நம்முடைய சகோதரர்கள்லாம் கூட்டிகிட்டு போய், இது மதுரை ஃபேமஸ் பாஸ்டர், இது நீங்கள் குடிச்சே ஆகணும், நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த ஸ்பெஷல் கடையில் நேராக கூட்டிகிட்டு போய் ஒரு ஜிகர்தண்டாவை வாங்கி கொடுத்தான். அப்போ அடைஞ்ச தொண்டை தான். நைட்டெல்லாம் எனக்கு பாடவே முடியலை. பிரைஸ் காட். ஆனால் இந்த காலையில் ஆமேன், ஆண்டவர் ஜெயம் எடுக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஆமேன், பிரைஸ் காட். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான் திடீர்னு பிசாசு கூட்டிகிட்டு போய் சில ஜிகர்தண்டாலாம் வாங்கி கொடுத்துருவான். பிரைஸ் காட். அந்த பிரதர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு இது வேண்டாமப்பா, நீ 3 மட்டும் வாங்கு, எனக்கு வேண்டாம், நான் வேண்டாம், உங்கள்கிட்டருந்து வாங்கி டேஸ்ட் பார்த்துக்கிடுறேன்னு. ஆனால் 4ஆவே அந்த ஆள் வாங்கிட்டு வந்துட்டார். என்ன பண்ணுறது, வாங்கிட்டு வந்துட்டாருன்னு குடிச்சிட்டேன். பிரைஸ் காட். ஆனாலும் ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் காட். அல்லேலூயா. சில வீழ்ச்சிகள் மனுஷிக வாழ்க்கையில் வர்றது, ஆனாலும் ஆண்டவர் நமக்கு அதன் மேல் ஜெயம் எடுக்க என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள் ஒரு ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவரை நம்ம ஆராதிப்பது பெரிய சந்தோஷம். ஆமீன். எத்தனை பேருக்கு அப்படி பெரிய சந்தோஷம் இருக்கோ தெரியல. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஒவ்வொரு வாரமுமே நமக்கு உயிர் தெழுந்த நாள் தான் இல்லையா? இந்த நாளுக்கு ஒரு விசேஷமே அவர் உயிர் தெழுந்த ஒரு நாள். இன்னொரு நாள் மனமகிழ்ச்சியினுடைய ஒரு நாள். அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு அதிக சந்தோஷம் உண்டு. பிரைஸ் காட். ஆண்டவரை ஆராதிப்பது. என்னோடு கூட நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். சொல்லுங்கள். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். சொல்லுங்க. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், ஓ மகிமையானவர், என் மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. ஓ சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. இம்மட்டுமா, இம்மட்டும் இனிமேலும். நல்ல கையை தட்டி முழு பலத்தோடு. இம்மட்டும் இனிமேலும் இந்த நேசர் என்னுடையவர், என் ஆத்மநேசரே, என்னுடையவர், என் ஆத்மநேசரே. ஓ அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். ஆமென். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், ஓ மகிமையானவர், அவர் மீட்பரானவர். இயேசு மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஓ அவர் இயேசு, இயேசு, இயேசு. எத்தனை ஒரு அருமையான பாடல். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, அவர் என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர், என் நேச கர்த்தரே, என்னுடையவர், என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். இயேசு அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உண்மையாகவே சொல்வேன், இந்த பாட்டை பாடும்போதெல்லாம் நான் அழுதுருக்கிறேன் எத்தனையோ முறை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லுது, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர், என்னுடைய அன்பு ரட்சகர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் எவ்வளவோ பாசத்தை நம்ம பார்க்குறோம், ஆனால் அதெல்லாமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளை சார்ந்தது தான். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்வீர்கள்? ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அதில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நேசிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால தான்
நம்மை நேசிக்கிற எத்தனையோ நல்ல பாசமுள்ளவர்கள் கூட ஒரு நிமிஷம் நம்ம விட்டு என்ன செய்துடுறாங்க, விலகி போகிறதையும் அடிக்கடி நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த உலகத்தில் யோசித்து பாருங்கள், நம்மை விட அநியாயம் செய்தவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஆனாலும் இன்னும் கூட அவருடைய அன்பு நம்மளை என்ன செய்துட்டுருக்கு, தேடி வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளை ஒரு நாள் அவர் என்ன செய்தில்லை, மறந்து போகவே இல்லை. அதனால தான் சொல்கிறாரு, அந்த யோவானில் நம்ம வாசிக்கும்போது உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்மளை எப்படி அவர் நேசித்தாரோ 13:1 நினைக்கிறேன், அதே போல் சிலுவை முடியந்த நம்மை நேசித்தார்னு போட்டிருக்கோம் இல்லையா. உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருக்காமா அது? யோவான் 13:1 தாம் உலகத்தில் இருந்த தம்முடையவர்களிடத்திலே இல்லைப்பா, முதல்லேருந்தே வாசிப்பா. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து, அதாவது தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்திலே அன்பு வைத்தபடியே. எப்போ அன்பு வச்சாரு? எப்போ அன்பு வச்சாரு தம்முடையவர்களிடத்தில்? பரலோகத்தில் இருக்கும்போது, உலகத்தில் இருக்கும்போது அல்ல. அதனால தான் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தை என்ன செய்தாருங்க, பரலோகத்தில் இருந்து இந்த பூமிக்கு வரும் பொழுது அந்த பிள்ளைகளிடத்தில் எவ்வளவு அன்பு வச்சாரோ அதே அன்பை அவங்க சிலுவையில் அவரை கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் வச்சாராம். மனுஷன் எப்படி செய்ய முடியுமா? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். ஒருவேளை அது அன்பு இருக்கலாம், ஆனால் கொஞ்சமாவது என்ன செய்யணும், கொஞ்சமாவது என்ன செய்யும், குறைஞ்சாவது போகும். அட்லீஸ்ட் ரொம்ப அன்பானவங்க கூட முந்தி அரை மணி நேரம் பேசுவோம், இப்போ எத்தனை செய்வோம், 5 நிமிஷமாக தான் பேசுவோம். அட்லீஸ்ட் அந்த ஒரு அளவுக்கு அது ஒரு குறை வரும். ஆனால் சிலுவையிலையும் சொன்னார், முதல் அந்த அன்பின் வெளிப்பாடு தான் பிதாவை இவர்களுக்கு என்ன செய்யும், மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று. காரணம் என்ன, அவருடைய அன்பில் ஒரு என்ன சொல்கிறது, 0.1% கூட குறையில. அவரை போல நம்மை நேசிக்கிறதற்கு, அவரை போல நம்மை அன்பு செலுத்துவதற்கு, அவரை போல நம்மிடத்தில் அன்பு காட்டுவதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை, இருக்க போகிறதும் இல்லை. அல்லேலூயா. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். சொல்லுங்கள், கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். சொல்லுங்கள், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். இயேசு அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். ஓ மகிமையானவர், ஓ மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவரே உண்மையான அன்பை ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிடணும்னா அவங்ககிட்ட போய் நீங்கள் அன்பாக பழகக்கூடாது. எப்படி? அவங்ககிட்ட இருக்கிற உண்மையான அன்பை தெரிஞ்சுக்கணும்னா அவனை கொண்டு போய் சிலுவையில் என்ன செய்யணும், அறையணும். விளங்குறவங்க மற்றொரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அன்பை காட்டி அன்பை வாங்குவாங்க, உண்மையான அன்பு. அதனால தான் சில பிள்ளைகள் பெற்றோர்களை அடிப்பாங்க. அடிக்கிற நேரத்தில் கூட அந்த 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 பிள்ளைகளுக்கு வேதனை வந்துடக்கூடாதுன்னு சில பெற்றோர் தவிப்பாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரிகிறது? என்னை அடித்து கீழே போட்டாலும் என் பிள்ளைக்கு எந்த வேதனை நினைச்சு தரக்கூடாது, வந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் இன்றைக்கு நம்மை அவ்வளவுமாகவே நேசிக்கிற ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார் பிரதர். ஒரே ஒரு ஆண்டவர் தான் இருக்கிறார். அவருடைய அன்பு இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. அந்த அன்பு தான் இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கு. பாசத்தின் எல்லைகளை நீங்கள் எங்கே பார்க்க போகிறீர்கள்? இதை விட ஒரு பாசத்தின் எல்லையை நீங்கள் யாரிடத்திலே பார்க்க போகிறீர்கள்? நல்ல கைகளை தட்டணும், நல்லா ஆராதிக்கணும், இன்னைக்கு ஒரு விடுதலை பார்க்கணும். அல்லேலூயா. கல்வாரி மேட்டில் கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தி என்னை மீட்டார். கல்வாரி மேட்டில்
கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தி என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், ஓ மகிமையானவர், அவர் மீட்பரானவர், அவர் இயேசு, 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 ஓ அவர் இயேசு, இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு, இயேசு, இயேசு. இயேசு எத்தனை மணி நேரம் சிலுவையில் தூங்கினாரு? அதெல்லாம் இப்போ வெள்ளிக்கிழமையோட முடிஞ்சிருச்சு பாஸ்டர், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். பாருங்க, எல்லா சிலுவை தியான கூட்டத்தெல்லாம் இயேசு எத்தனை மணி நேரம் சிலுவையில் தொங்கினார்? 6 மணி நேரம். இப்போ மணி என்ன? 6ல் தொடங்கணும். அடுத்த 6 மணி நேரம் அட்லீஸ்ட் ஆராதிச்சா எப்படி இருக்கும்? நான் அப்படி யோசிச்சு பார்த்தேன். இப்போ தான் அது எனக்கு யோசனை வந்துச்சு. 6 மணி நேரம் சிலுவையில் இருந்தவரை 6 மணி நேரம் ஆராதிக்கவாது நம்மளால் இன்னும் முடியுதா? எனக்கு ஒரு ஆசை. இப்போ நம்ம என்ன பெரிய சாதிச்சிட போகிறோம்? இந்த பாட்டையே பாடிட்டு ஒரு 12 மணி வரை நீங்கள் பாட சொல்லுங்க, நான் பாடுறேன். அத்தனை பேர் கை தொட்டுங்க, நான் பாடிக்கிட்டே இருக்கிறேன். 12 மணி நேரம் ஆராதிச்சு பார்க்குறேன்னு நடக்குமா நடக்காதா? ஹல்லேலூயா. இந்த அன்பை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்த்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பாடலை பாடுவது. ஆமாம், நீங்கள் யாரும் அமைதியாக இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். சின்ன பிள்ளைகள் இந்த எல்லாருமே ஹல்லேலூயா. கல்வாரி மேட்டில் கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தி என்னை மீட்டார். கல்வாரி மேட்டில் கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தி என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அவர் மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர் இயேசு. அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு. கடைசியாக சொல்லுங்கள், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், ஓ மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 அன்பே அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென், அல்லேலூயா. ஒரு சிலருக்கு அவர் யாருன்னே தெரியாமல் இன்னும் உட்கார்ந்துருக்காங்க. எருசலேம் ஜனங்கள் உட்கார்ந்துருந்த மாதிரி இவர் யாரோ அப்படின்னு வரும்போது கேட்டுக்கிடலாம் அப்படின்னு ஆயத்தத்தோடு இருக்கிறீங்களான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கும் அவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். எழும்பி நிற்போம், அந்த தேவனை உயர்த்துவதற்காக, அந்த தேவனை ஆராதிப்பதற்காக. ஹல்லேலூயா. இயேசுவே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா ஓசன்னா. ஓ அல்லேலூயா
வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். முழு பலத்தோடு சேர்ந்து சொல்லுங்கள். அல்லேலூயா ஹோசன்னா. இயேசுவே அல்லேலூயா 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 ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. இயேசுவே அல்லேலூயா ஹோசன்னா. உலமன ஷகரியா தரவலமா. Yes, in the name of Jesus. Hallelujah. Oh, அகிலத்தை ஆள்பவரே, அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதனை செய்கிறோம். என் ஆனந்த பாக்கியமே, ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவர் நீர்தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன். ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா. ஓ அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. Yes, in the name of Jesus. எத்தனை பேர் ஆராதிக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு உம் பாதத்தில். சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறே நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசிக்கிறே நேசிக்கிறோம் உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசம் உண்டு, பாசமுண்டு, இரக்கமுண்டு, இரக்கமுண்டு உம் பாதத்தில். நேசம் உண்டு, பாசமுண்டு, இரக்கமுண்டுமா, இரக்கமுண்டு. இப்ப கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்கள். நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மை தானே ஓ என் தெய்வமே என் இயேசுவே. நேசிக்கிறே நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே
கரங்களை வார்த்தைக்கு நேராக உயர்த்தி, நீர்தான் என் தஞ்சமே, நீர்தான் என் கோட்டை, துன்ப வேளை தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே, துன்ப வேளை தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே. கரங்களை உயர்த்தி, உமக்கே கடைசியாக நீர்தான் என்னுடைய ஆதாரம், நீரே என் ஆதாரமே, நீரே என் துணையாளரே, நீரே என் துணையாளரே, நீரே என் ஆதாரமே, நீரே என் துணையாளரே. சோர்ந்திடும் நேரம் சார்ந்திடவும் தன் கிருபை ஈந்தவரே, சோர்ந்திடும் நேரம் சார்ந்திடவும் தன் கிருபை ஈந்தவரே, சோர்ந்திடும் நேரம் சார்ந்திடவும் தன் கிருபை ஈந்தவரே. உமக்கே ஆராதனை ஐயா, ஐயா உமக்கே ஆராதனை, ஐயா உமக்கே இயேசுவே, ஐயா உமக்கே ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி, ஐயா உமக்கே இயேசுவே, ஐயா உமக்கே ஆராதனை. தகப்பனே, மெய்யை நாங்கள் ஆராதிக்கிறோம், மெய்யை நாங்கள் ஆராதிக்கிறோம். பல நேரங்களில் நாங்கள் சோர்ந்து விடுகிற நேரங்களிலும் நாங்கள் சார்ந்து கொள்வதற்காக எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி அப்பா. பல துன்ப நேரங்கள் வந்த பொழுதும் நீர் அணைத்திரே. இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிற தேவனாய் எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிறதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். சத்துருவின் சகல தந்திரங்களை நுகங்களை முறித்து ஆவியானவரே நீர் தொடர்ந்து ஜெயம் எடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. அந்த ஆராதனையை முற்றிலுமாய் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தேங்க்யூ லார்ட். வந்த பிள்ளைகளை ஆசிர்வதியும். இன்னைக்கு நம்முடைய விசேஷித்த நன்மை அவர்கள் பெற்று கடந்து செல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.